நன்றி ஆண்டவரே, நேற்று என்றும் மாறாமல் இருக்கிற நல்ல தெய்வமே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை கூட்டி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மன மகிழ்ச்சி நாளாக இந்த நாளை எங்களுக்கு நீங்கள் தந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பமாக இந்த இடத்துல நினைத்திருக்கிறீங்க, நன்றி. அநாதி தீர்மானத்தின்படியாக ஆண்டவரே இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஆராதனை நடத்துகிறோமாக நாங்கள் கரங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பாடலிலும் ஆண்டவரே ஆவியான ஒரு வெளிப்பாடு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை கொண்டு ஒரு மகனை நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி வார்த்தையின் வெளிப்பாடு ஆண்டவரே இந்த மகன் மூலமாக நான் சபைக்கு நீங்கள் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாரும் ஆண்டவரை தகுதிப்படுத்தி இப்படி வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை கேட்டபடி போகாதபடி ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாரையும் ஒரு குடும்பமாக சபையாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, ஒரு கூட்ட ஜனமாக எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி. இன்னும் அநேகரை கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் வாயிலே வார்த்தைகளை போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் துதிகளையும் எங்கள் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக, ஏற்றுக்கொள்வீராக. கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாம் ஆராதிக்க போகிறோம். உற்சாகத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த விடுதலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. அவருடைய வல்லமை, அவருடைய துதி, புகழ் எல்லாம் நம்ம மண்டையில் இருக்கிறது. அவரை துதிக்கிற பொழுது, அவரை உயர்த்துகிற பொழுது, நம்முடைய எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் சமர்ப்பிக்கிற பொழுது தேவாதி தேவன் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார், நம்மை ஆற்றி தேற்றுகிறார். அநாதி தேவனே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடப் போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தலை முழங்கிடுவோமே, விக்கிரம் யாவும் மகளும், கண்கள் சூழ்ந்திடும் வேலை,
மீட்பருள்வாரே. முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையகுமே ஆசீர்வாதம் பெறுவோம். நாளான மண்மேடுகள் யாவும் பாராளும் வெண்மையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அடைவோம், ஆண்டவர் மார்பில் சுமிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம், தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைகளை நிவர்த்தியாக்குகிறார். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணின ஆண்டவர் இந்த வேளையிலே அவருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமாய் பாக்கியம் உள்ளவர்களா, பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமம் வல்லமை உள்ளது, அதிசயமானது. ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி பாடுவோம். அவரை துதிக்கிற வேளையிலே கர்த்தர் நம்ம எல்லாவற்று சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட ஓட்டார் என்று பார்க்கிறோம். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வெறுமையானதை அவர் முன்னறிந்தும் தேடி வந்து என் படகில ஏறிக்கொண்டார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டார் என்று சொல்லி பாடுவோம்மா. வாக்கு தந்ததில் அவர் உண்மை உள்ளவர். பாதையெல்லாம் நிழலாக நம்மோடு கூட வந்தார். போகிற வழியெல்லாம் நமக்கு உணவானார். வாக்கு தந்த கானானை நம்ம கையெழுத்து கொடுத்தாரே, அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்மா. கர்த்தரை தெய்வமா கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. நீங்களும் நான் அந்த பாக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. பெருமையானதை முன்னறிந்ததான் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததான் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, 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 ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். தலைமுறை தலைமுறையா நம்மை தாங்குகிற தெய்வம், தலைமுறை தலைமுறையா நம்மை நேசிக்கிற தெய்வம். நம்முடைய தலைமுறைகளை சந்ததிகளை அவர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தலைமுறை சந்ததிகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்திற்கு நாம் தலைமுறை தலைமுறையாய் அவர் ஆராதிப்போம். தலைமுறை தலைமுறையான முழு மனதோடு ஆராதிப்போம். வாக்கு தந்ததை கொண்டு சேர்க்கும் வரை அவர் பாதையெல்லாம் நம்ம நிழலாக கூட வந்தாரே. போகிற வழியெல்லாம் நமக்கு உணவாயிருந்தார். வாக்கு தந்த கானானை நமக்கு கையளித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் உண்மை உள்ளவர், அவர் உத்தமம் உள்ள தெய்வம், உத்தமம் உள்ளவராயிருக்கிறார். அவர் மாறிடாத நேசராயிருக்கிறார். அவர் நல்ல தகப்பனாயிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம்ம மேல வைத்த அன்பு, பாசம், இரக்கம்
அவருடைய தயவு ரொம்ப பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியவர் அணைக்காதவர், சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட பாடுகளை சகிக்கிற பொழுது அவரோடு கூட மகிமையில நாம் ஆளுகை செய்ய முடியும். மகிமையில ஆளுகை செய்வோம். ஏசப்பா சீக்கிரம் வர போகிறா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னாரே. இதுக்கு தான் இந்த அனித்தியமான உலகத்துல பாடுகள், கஷ்டங்களை, துன்பங்களை நம்ம எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசப்பா சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கவலை, கண்ணீர்கள், பாடுகள் உண்டு. எப்படி இருந்தாலும் தேவாதி தேவன் மகிமையிலே நம்மை சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கம் அடைவதில்லை, அது பிரகாசம் அடைகிறது என்று பார்க்கிறோம். பிரகாசம் உள்ளவர்களாய் நம்முடைய மனக்கண்களை திறப்போம். ஹல்லேலூயா. அந்த மாறிடாதவரை, மாறாத நேசரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம், கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா. மாறிடாதே, ஆஹா மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. மாறிடாதே நேசரே, ஆஹா மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றொன்னை கல்லாமலே நேசமாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்றொன்னை கல்லாமலே நேசமாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தாளவரை கல்லினும் நம் உள்ளம் போல நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தாளவரை கல்லினும் தேவன் உள்ளம் போல நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே.
ஆவியால் எங்கள் பகிர தூய தேவனின் பின் சாயலானியே ஆவியாலே நம்மை சோரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயலானியே ஆவியாலே அன்பை சோரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே. கரங்களை உயர்த்துவோமா? அப்பாவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவாதி தேவனை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க என் மேல வச்ச பாசம் ரொம்ப பெருசாண்டவரே, நீங்க என் மேல வச்ச அன்பு பெரியது. நம்முடைய அன்புக்கு அளவில்ல, ஆழம் இல்ல, உயரம் இல்ல, அது ஆழியிலும் ஆழமான அன்பு என்று பார்க்கிறோம். நீர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, மனுஷன் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டீர் ஐயா. நீர் நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறேன், நிறைவேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறேன். நீர் நெறிந்த நாணலை முறிக்கிறவர் அல்ல, மங்கி எரிகிற திரியை நீர் அணைக்கிறவர் அல்ல. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர், புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து நம்மை மீட்டெடுத்தவர். நன்றி சொல்லுங்க ராஜா. உங்க பிரசன்னம் போதும், உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அப்பா அவிடத்துல சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா. சொல்லுவோமா பாவிடத்தில்? உலகம் எல்லாம் மாயை ஆண்டவரே, அன்பொன்றே போதும் என்று சொல்லுவோம். அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்தி தேவாதி தேவன் இடத்துல நீங்க மாத்திரம் எனக்கு போதும், உங்களுடைய அன்பு மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் எனக்கு எப்பவும் கூட இருந்தா போதும். ஆண்டவரே, நீர் நல்லவரும் போதுமானவரும் வார்த்தையில உண்மையுள்ளவருமாய் இருக்கிறீர். உங்களுடைய அன்பு மாத்திரம் போதும். உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, உங்க கிருபை எங்களுக்கு போதும். உங்க பலன் எங்களுக்கு போதும் ராஜா. ஆண்டவரே, இந்த பிரசனத்தோடு கூட எங்களை வழிநடத்தி செல்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் உங்களுடைய யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் புஸ்தகம் 33 நாம் எடுத்துக்கொள்வோம். 688வது பக்கத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான ஜோசப் கன்ராஜ் பிரதர் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்கள் புஸ்தகம் 33. ஆமென். சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வினையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சிருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுஷரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் நோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்களை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோടെ காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பியிருக்கிறபடியினால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமேன் ஆமென். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தருடைய நல்ல கவனிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம எல்லாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள் என்று சொல்லி? அல்லேலூயா. நம்ம 2 கரங்கள் 3 கரங்கள் தான் தெரிகிறது. மற்றவங்கெல்லாம் கேமராவுக்கு பின்பதாக பாக்கியம் உள்ளவர்களாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்களும் உங்களை வாழ்த்துகிறோம். கேமராவுக்கு பின்பதாக இருந்தாலும் முன்பதாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த மாலை வேளையிலே
கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த விலையேறி பெற்ற சாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். அது மிகப்பெரிய பாக்கியமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அடியனுக்கு தந்ததற்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம் 8 to 10 வரை நாம் வாசிக்கலாம். அதற்கு பின்பதாய் ஒரே ஒரு வசனத்தை ஆதாரமாய், அந்த 3 வசனங்களிலே ஒரு வசனத்தை நாம் ஆதாரமாய் வைத்து இந்த நாளுடைய செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8 to 10 வரை வாசியுங்கள். யார் வாசிக்கிறா? யாராவது வாசிங்களேன். செர்மினா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பின்னினவரும் மரித்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். எதற்காக 8வது வசனத்திலிருந்து வாசிக்க சொன்னேன் என்று சொன்னால், எந்த சபைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம். சிமிர்னா என்கிற சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆலோசனையாக சொல்லியிருக்கிறார். 7 சபைகள் இருக்கிறது. ஆசியாவில் உள்ள 7 சபைகளில் 2 சபையை தான் ஆண்டவர் திட்டலை. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் மற்ற 5 சபையை ஆண்டவர் கண்ணாமண்ணா திட்டார். அல்லேலூயா. இந்த 2 சபைக்கு தான் ஆண்டவர் திறந்த முதல்ல பார்த்தீங்கன்னா பிலதெல்பியா சபை. நான் கடந்த முறை செய்தியில் நான் சொன்னேன், இந்த பிலதெல்பியா சபையில் 4 விதமான ஒரு குவாலிட்டிஸ், திறந்த வாசலை ஆண்டவர் இந்த பிலதெல்பியா சபைக்கு கொடுத்தார். அதற்கான காரணத்தை யாராவது தெரிந்தா சொல்ல முடியுங்களா? ஏன் பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி 4 காரியங்களை நான் சொன்னேன் கடந்த முறை. கொஞ்சம் பலன் இருந்தும் உண்மையா இருந்ததுனால, கொஞ்சம் பலன் இருந்து உண்மையா இருந்தாங்க. அப்புறம் சகோதர அன்பிலே அவங்க நிலைத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு சபை. 4வதா அருமையான பாட்டு துறை தான் சொல்லணும், ஒரு கிளீன் எழுதி வச்சிருப்பார். நாமத்தை மறுதலியாத ஒரு சபை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போது அதே போல சிமிர்னா என்கிற ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து கொஞ்சம் கூட நீ பயப்படாத அப்படிங்கிறார். பிசாசானவன் உன்னை சோதிப்பான் அப்படிதான் சொல்றாரு. காவலில போடுவான், அது மாத்திரம் உன்னை உபத்திரவப்படுத்துவான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவங்களும் கட்டுக்களும் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வருகிறது உண்மைதான். ஆனால் ஒன்றை ஆண்டவர் சபையிலிருந்து எதிர்பார்க்கிறார். அது என்ன என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், மரண பரியந்தம் நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் மூலமாக சிமிர்னா என்ற சபைக்கு இயேசு சொன்ன ஒரு காரியம் இது. மறந்துடாதீங்க, சபை கடைசி வரை உண்மையாக இருக்க வேண்டும். Do not be afraid of what you are about to suffer. Be faithful even to the point of death. அதாவது மரிக்க போகிற தருவாய் வரையிலும், அந்த மரணத்தின் விளிம்பில கூட சபை உண்மை உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனையாக சிமிர்னா என்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். He wants the believers of Smyrna that they are about to face extreme hardship. However, the same God is encouraging them to remain faithful, remain steadfast, remain unwavering, and holding to their faith firmly. அப்படின்னு போட்டிருக்கு. என்னன்னா,
நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உண்மையாக மரண பரியந்தம் இருக்கணும். மரணத்தின் விளிம்பில கூட சபை உண்மையுள்ளதா இருக்கணும், சபை உறுதியாக இருக்கணும், சபை நிலையானதா இருக்கணும், சபை அசைக்கப்பட முடியாததாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிமிர்னா என்ற சபைக்கு சொன்ன அதே காரியத்தை இந்த மாலை வேளையில நம்முடைய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும், சத்துருவானவன் எல்லாத்தையும் கொண்டு வருவான், உண்மைதான். ஆனால் தேவ சபையே, ஒன்றை நீ மறந்துடாத, கடைசி வர, மரண பரியந்தம் வர, மரணத்தின் விளிம்பின் நிலையில கூட நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உண்மையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், நிலையாக இருக்கணும், அசையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஒரு பக்கம் எச்சரிப்பை கொடுக்கிறார், இன்னொரு பக்கம் உற்சாகமும் படுத்துகிறார். நீங்க மறந்துடாதீங்க. ஏன் தெரியுமா ஆண்டவர் மரண பரியந்தம் உண்மையாக இரு அப்படின்னு ஏன் சிமிர்னா சபையை பார்த்து சொன்னார்னு சொன்னா, சங்கீதம் 12:1 யாராவது வாசிங்க. சங்கீதம் 12:1 என்ன சொல்லுகிறது? சீக்கிரமா வாசிங்க. Psalm chapter 12 verse 1. இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு தெரியுது தாம் படைத்த அந்த சிருஷ்டிப்பு உண்மை இல்லை. உண்மையுள்ளவர்கள் வசனம் சொல்லுகிறது 6000 வருஷத்துக்கு முன்பாகவே உலகத்துல உண்மை உள்ளவர்கள் குறைந்து போயிட்டாங்களாம். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகள். அப்படின்னா இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த கடைசி காலத்துல உண்மை உள்ளவர்கள் இருப்பார்களா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு கூட தான் நாம் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. தமிழில உண்மை உள்ளவர்கள் பூமியிலே குறைந்து போகிறார்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா the faithful have vanished among men, the faithful have disappeared among men. அப்படின்னா என்ன தெரியுமா? தமிழ்ல குறைந்து போயிட்டாங்க, ஆங்கிலத்துல மறைந்து போயிட்டாங்க. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, குறைந்து அப்புறம் மறைந்து. யாருங்க? நம்ம தான். நம்ம பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவங்களே உலகத்துல இல்ல, குறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதலா எழுதியிருக்காரு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உண்மை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆங்கில வேதாகமத்துல the faithful have vanished, the faithful have disappeared அப்படிதான் போட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. நான் 2வது பகுதி ஆங்கிலத்தில் எடுத்துக்கொள்கிறேன். உண்மை உள்ளவர்கள் அற்று போயிட்டாங்க, பக்தி உள்ளவர்கள் அற்று போயிட்டாங்க, மறைந்தே போய்விட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு சிமிர்னா சபையே, நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாய் நீ இருக்க வேண்டும். அந்த சபையின் ஜனங்கள் விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? மரண பரியந்தம். நல்லா கவனிங்க, எழுதிக்கொள்ளுங்க. மரண பரியந்தம் அப்படின்னு எழுதிக்கொள்ளுங்க. என்ன இன்னைக்கு சாயங்காலத்தில் இன்னைக்கு டெத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கெல்லாம் நம்பிக்கையான வார்த்தை கிடைக்குமா அப்படின்னு வந்தோம், ஆனா மரணத்தை குறித்து பேசுகிறாரே அப்படின்னு. நான் மரணத்தை குறித்து பேசல. மரணத்தின் விளிம்பிலும் மரணம் வரைக்கும் ஒரு சபை, ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க. இயேசு மரண பரியந்தம் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே பேசும்படியா என்னை ஏவினபடியினாலே நான் உங்களிடத்திலே மரண பரியந்தம் ஒரு சபை, ஒரு விசுவாசி எந்தெந்த காரியத்திலே என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, மரண பரியந்தம் ஆண்டவர் எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார், what God expects us from us until our death, until the point of death, நாம மரிக்க போகிற அந்த சூழ்நிலை வரைக்கும் ஆண்டவர் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதல் காரியம், 3 காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்ல ஜெபிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம், மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாய் இரு. Be faithful until death. Be faithful until the point of death. நீங்க அப்படி கூட எழுதிக் கொள்ளலாம். ஆண்டவர் சபையை பார்த்து முதலாவது எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சபை மரண பரியந்தம் உண்மை உள்ளதாய் இருக்க வேண்டும். கவனிங்க. 7 சபைகள் இருந்தாலும் அதுல 2 சபைகளுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். மற்ற சபைகள் எல்லாம் பயங்கரமா எச்சரித்துக் கொண்டே வருகிறார். சபையை பார்த்து மரண பரியந்தம்
உண்மையா இரு என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அப்படியே சபையும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மைதானே? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ, நம்முடைய பிதா எப்படிப்பட்டவரோ அப்படியே தம்முடைய பிள்ளைகள், அப்படியே தம்முடைய சிருஷ்டிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். நல்ல உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். The one who calls you is faithful. அதுதான் இங்க உண்மை. அது மட்டுமல்ல, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று சங்கீதம் 105 நான் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. 6000 வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை faithfulness. நல்ல கவனிங்க. His faithfulness continues to reach generation to generation. அவருடைய உண்மை தலைமுறைக்கு உள்ளது. அதனாலதான் ஆண்டவர் அதே உண்மையை ஆண்டவர் சபையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. நாம எல்லாருமே பாத்தீங்கன்னா மற்றவங்க உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம விரும்புகிறோம், நாம எதிர்பார்க்கிறோம். We always expect others to be faithful. We always expect others to be faithful. We desire that others to be faithful. மற்றவங்க நம்ம இடத்துல உண்மையா இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். என்னுடைய நண்பன், ரொம்ப க்ளோஸா இருக்க நண்பன் என்னிடத்துல உண்மையா இருக்கணும் நாம விரும்புகிறோம். நம்முடைய பிள்ளைகள், நல்ல கவனிங்க, நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களிடத்துல உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனாலும் அந்த பையனுக்கு ஒவ்வொரு வாரம் போய் சொல்லி அடி வாங்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நல்ல ஆனாலும் நம்ம கடைசி வர அந்த பிள்ளைகளை நம்ம உண்மையா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். வேலைக்காரன், நல்ல கவனிங்க, எஜமானிடத்திலே உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம எதிர்பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. கணவன் மனைவியிடத்தில் உண்மையா இருக்கணும், அதே போல மனைவி கணவனிடத்திலே உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. உண்மை என்பது எல்லோருமே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். Everyone expect that others to be faithful. மற்றவங்க உண்மையா இருக்கணும் எனக்கு அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. மற்றவரிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகள் நாம் நம்மிடம் உண்மை இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு தவறி விடுகிறோம். Before expecting others to be faithful, we fail to understand that are we faithful. நல்ல கவனிங்க. மற்றவங்க இப்படி இருக்கணும், மற்றவங்க உண்மையா இருக்க, என்ற உண்மை சொல்லல, என்ற பொய் சொல்லிட்டாரு, மற்றவங்க உண்மை பேசணும்னு விரும்புகிற நாம் எத்தனை முறை நாம் உண்மையற்றவர்களாக இருந்திருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு நியாயமானது. அதே எதிர்பார்ப்பு மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் தாம் உண்மை உள்ளவராய் இருப்பதனால தான் அவருடைய எதிர்பார்ப்பு நியாயமா இருக்கிறது. ஆண்டவர் தலைமுறைக்கு உண்மையானவர். அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தலைமுறைக்கு உண்மையுள்ளவராய் இருப்பதனாலே தம் கரத்தினாலே உருவாக்கப்பட்ட ஜனங்கள் கடைசி வர மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்பது நியாயம்தானே. நல்ல கவனிங்க. அவர் எதிர்பார்ப்பது ரொம்ப நியாயம்தானே. அவருடைய எதிர்பார்ப்பு உண்மைதானே. அதுல ஏன் நம்ம அதை குறித்து நாம் கவலைப்படணும்? தம்மாலே தாம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தலைமுறைக்கும் உண்மை அவரிடத்தில் இருக்கிறது. அதே போல நம்முடைய ஜனங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சபை உண்மை உள்ளதா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சிமிர்னா சபையை பார்த்து, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே, நல்ல கவனிங்க, ஆனால் மரண பரியந்தம் உண்மையா இரு. நல்ல கவனிங்க. Jesus told the Smyrna church believers that they are about to face extreme hardship, but encourage them to remain faithful. ஆனா அதே வேளையில ஆண்டவர் நீங்க உண்மையா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு பக்கம் வரப்போகிற பாடுகளை குறித்து ஒரு எச்சரிப்பு, அடுத்த பக்கம் ஆண்டவர் பயப்படாதீங்க, உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லி உற்சாகமும் படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரம் 9 - 14 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா சீஷர்களை எச்சரிக்கிறார். அதே சமயம் சீஷர்கள் நீங்க உண்மையா இருந்தா, கடைசி வரை நீங்க உண்மையா இருந்தா நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் என்றும் சொல்வதை பார்க்கிறோம். பிள்ளைகள், இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மை. எத்தனை பேர் உண்மையா இருக்கணும்னு விரும்புறீங்க? அல்லது விருப்பத்தையாவது நீங்க தெரிவிங்க. நீங்க உண்மையா இருக்கிறோமோ இல்லையோ, நான் விரும்புறேன் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்க விரும்புறேன். I want to be faithful to God.
அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், சபைக்கும் ஒரு விசுவாசி சபைக்கும் ஆண்டவருக்கும் உண்மையா இருக்கணும். இந்த வார்த்தை அடிக்கடி எனக்கு வரும். எனக்கு நான் என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சபையில் என்ன தெரியுங்களா, எனக்கு உண்மையா இருந்தா ஜனங்கள் விழுந்து போயிடுவாங்க. ஆனால் சபைக்கும் ஆண்டவருக்கும் உண்மையா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்மையா இருந்தால், சபை உண்மையா இருந்தால் ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மரண பரியந்தம் உண்மையா இரு, அப்பொழுது உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். If you are faithful till the end, till the point of death, I will give you the crown of life அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஒருவேளை ஏற்கனவே நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா, ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்க ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். மறந்துடாதீங்க, உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். the amount blessing. நல்ல கவனிங்க, முதல்ல I will give you crown of life. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா I will give you the abundant blessing. நிறைவான ஆசீர்வாதத்தை தருவேன் உண்மையாக இருப்பது இருந்தால். மூன்றாவதாக மத்தேயு 25வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கன்னா, யாராவது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25 23 சீக்கிரமா வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். முதலாவது நீ உண்மையா இருந்தா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா, நீ கொஞ்சத்துல உண்மையா இரு. நம்ம எல்லாத்தையும் போட்டு தலையில போட்டுக்கிட்டு, ஐயோ இதுல உண்மையா இருக்க முடியுமா, அதுல உண்மையா இருக்க முடியுமா, இப்படி இருக்க முடியுமா, இது நடக்குமா நடக்காதா, இல்லைங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா, கொஞ்சத்துல be faithful in little things. அவ்வளவுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அப்படி உண்மையா இருந்தால் உன்னை அநேகருக்கு அதிகாரியாய் நான் மாற்றுவேன் அப்படிங்கிறார். I will put you in charge of many things. I will give you responsibilities என்கிறார். பொறுப்புகளை தருவேன், உயர்ந்த பதவியை தருவேன், உயர்ந்த பொறுப்புகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி சொல்றார். எப்ப தெரியுமா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும், அவ்வளவுதான். யாருக்கெல்லாம் பெரிய பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, உயர்ந்த பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்றார். நீ கொஞ்சத்துல மகனே மகளே, நீ கொஞ்சத்துல உண்மையா இரு, அது போதும் எனக்கு, மற்றபடி நான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்றார். கடைசியாக 4வதாக அதே மத்தேயு 25 23 மறுபடியும் வாசிங்க, ஃபுல்லா வாசி முடிச்சிருங்களேன். கடைசியா அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அடுத்தபடியாக 4வதாக நீங்கள் உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய சந்தோஷத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. யூ வில் ஷேர் என்ன போட்டிருக்க, யூ வில் ஷேர் த மாஸ்டர்ஸ் ஹாப்பினஸ், அப்படிதான் போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, யூ வில் ஷேர் த மாஸ்டர்ஸ் ஹாப்பினஸ். எஜமானனுடைய சந்தோஷத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகிறோம். 4 காரியங்களை சொன்னேன். நீ உண்மையா இருந்தால் முதலாவது கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். இரண்டாவதாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய், அது நிறைவான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவதாக அநேகத்துக்கு தேவ பிள்ளைகளை உங்களை அதிகாரியாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். கடைசியாக ஆண்டவருடைய அது எஜமானனுடைய சந்தோஷத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. மோசே என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனிதன், அவனை குறித்து எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம், என்னாகமம் 12:7 மோசே என் வீட்டில் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவராலே சாட்சி பெற்றான். நல்ல கவனிங்க. கர்த்தர் கொடுத்த பணியை அப்படியே செய்து முடித்தவன். என்னாகமம் 16:15 வாசி பார்த்தீங்கன்னா அந்த பட்சத்துல போட்டிருக்கிற அவன் எப்படி உண்மையாக இருந்தானா, ஜனங்களிடத்திலிருந்து ஒரு கழுதையை கூட அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க. என்ன போட்டிருக்கீங்க,
ஜனங்களிடத்திலிருந்து அவருக்கு ஒப்பற்ற தலைவன், நிறைய அதாவது அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, நிறைய ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாமே அங்கே இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது என்னாகமம் 16:15 ஜனங்களிடத்திலிருந்து மோசே ஒரு கழுதையை கூட அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த வசனத்தை வாசிச்சா கூட நல்லா இருக்கும். என்னாகமம் 16:15 கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்களே. கடும் கோபம் மூண்டது. அவர் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கை அங்கீகரியாதிருப்பீராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றான், நான் அவங்ககிட்ட இருந்து ஒரு கழுதையை கூட நான் எடுக்கல, இவங்க கொடுக்கிற காணிக்கையெல்லாம் நீங்க அங்கீகரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா பாத்தீங்கன்னா மோசேயுடைய உண்மை தன்மைக்காக இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அவனோடு முகமுகமாய் பேசினார். நான் உங்களோட சொப்பனத்திலும் தரிசனத்திலும் தான் பேசுவேன், ஆனால் என்னுடைய தாசனாகிய மோசையோடு நான் முகமுகமாய் பேசுவேன் என்று சொல்லி உபாகமம் 34:5-6 ஆண்டவர் சொல்லுகிறார். மறுரூப மலையிலே இயேசுவோடு பேசுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றவன் இந்த மோசே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட ஒரு கணத்திற்குரிய பாத்திரமாகவே மோசே பார்க்கப்படுகிறார். இன்றைக்கும் நாம் மோசையை குறித்து பேசுகிறோம். அவன் உண்மை உள்ளவன். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பணியை செய்து முடித்தவன். ஆண்டவரே அவனை போய் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாருங்க. அவன் மரித்த பின்பு கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினாராம். அவன் அடக்கம் பண்ண இடத்த ஒருத்தருக்கும் தெரியாது, அப்படிதான் போட்டிருக்கு. அவ்வளவு முக்கிய காரணம் ஏன் தெரியுங்களா? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகவே அவன் பார்க்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 3, 4, 5 இந்த வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 12, 3, 4, 5 சீக்கிரமா வாசிங்க. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். சொல்றாரு சாமுவேல் சொல்றாரு, என்னை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். இப்ப நம்ம போய் தைரியமா சொல்ல முடியாதுங்க. நான் சொல்றேன், நம்ம மனிதர்களா இருக்கிறோம், நாம எல்லாருமே குறைவுள்ளவர்கள். நாம போய் தைரியமா சபையில் நின்று ஒரு 150 பேருக்கு முன்னாடி இருந்து என்னை குறித்து நீங்கள் எல்லாரும் சாட்சி சொல்லுங்கன்னா ஒருத்தர் கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க. சில பேர் நம்ம முகஸ்துதிக்காக பாஸ்டர் மாதிரி உண்டுமா, அவர் மாதிரி உண்டுமா, எட்வின் பிரதர் மாதிரி உண்டுமா அப்படித்தான் சொல்லுவாங்க. பின்னாடி போயிட்டு காரில் உட்காந்துட்டு என்ன பண்ணி தொலைகிறது, இவர் சொல்லிட்டாரு எல்லாருக்கும் முன்னாடி அவரை சரி திட்ட வேண்டான்ட்டு ஏதாவது நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போட்டு போனேன், அப்படித்தான். ஆனால் இங்கு பார்க்கிற சாமுவேல் சொல்றாரு, என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். அவங்க என்ன சாட்சி சொன்னாங்க வாசிங்க சிஸ்டர், என்ன சாட்சி சொன்னாங்க? அவன் கேட்கிறான், நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு நான் அநியாயம் செய்தேன், யாருக்கு நான் இடுக்கண் செய்தேன், யார் கையில் நான் பரிதானம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேள்வி கேட்கிறதுக்கு அந்த ஜனங்கள் சொன்ன பதில வாசிங்களே. 4வது வசனம் நினைக்கிறேன். என்ன பதில் சொன்னாங்க? அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அல்லேலூயா. நல்ல கவனி தேவ பிள்ளைகளே, சாமுவேலை குறித்து ஜனங்கள் சொன்ன சாட்சி, அவன் எப்படிப்பட்ட உண்மை உள்ளவன் என்பதற்கு அடையாளமாக ஜனங்களே சொன்னாங்க. கேட்கிறான், நான் யார்கிட்டயாவது வாங்கினா, யாருக்காவது இடுக்கண் செய்தனா, நான் அதை செய்தேனா இதை செய்தனா என்று சொல்லி அவன் கேட்க ஜனங்கள் அதற்கு பதில் சொல்றாங்க, நீ ஒண்ணுமே வாங்கல, நீ ஒண்ணுமே செய்யல, எங்க கையில பணம் வாங்கல, என் கையில காணிக்கையை நீங்க வாங்கல, அது வாங்கல, இது வாங்கல சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள சாட்சியை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 12:22 என்ன தெரியுமா சொல்லுது? வாசிங்க சீக்கிரமா. நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க முதல்ல நான் மோசேயை குறித்து சொன்னேன், அவன் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி. சாமுவேலை குறித்து ஜனங்களே சாட்சி சொல்றாங்க, அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி. பவுலை குறித்து நான் வாசித்து பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், அதை கூட வாசிருங்க. அப்போஸ்தலர் 20, 33, 34 பவுலை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் பார்ப்போமே. சீக்கிரமா வாசிங்க, நான் அடுத்த பாயிண்ட் நான் போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 33, 34வது வசனம்.
ஒருவனுடைய ஒருவனுடைய வெள்ளியாகிலும் ம். பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் பவுல் சொல்றாருங்க, அறிந்திருக்கிறபடி ஒருவனுடைய பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, எனக்கும் என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களுக்கும் இந்த கையே வேலை செஞ்சுச்சு. கரங்களை உயர்த்தி காமிங்க, உங்க கைகளை பார்க்க நான் விரும்புகிறேன். நம்ம சொல்லணும், இந்த கை வேலை செய்யுது எனக்காக, என்னோடு இருக்கிறவர்களுக்காக, ஊழியத்தில் உள்ளவர்களுக்காக இந்த கை வேலை செய்யுது அப்படின்னு பவுல் சொல்றாரு. அவருடைய உண்மையை பார்த்தீங்களா? எதையுமே அவர் எதிர்பார்க்கலங்க. அதனால தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பணியை கொடுத்தார். சபைகளை உருவாக்குகிற, ஊழியங்களை உருவாக்குகிற, ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான பணியை பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கான காரணமே அவருடைய உண்மைத்தன்மை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. மோசே உண்மை உள்ளவராக இருந்தார், சாமுவேல் உண்மை உள்ளவராக இருந்தார், அப்புறம் பாத்தீங்கன்னா பவுலும் கூட உண்மை உள்ளவராக இருந்தார். வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் 12:22 உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா, நான் உண்மை உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். அப்பதான் என் மேல நீங்க பிரியமா இருப்பீங்கன்னு சொல்லி. அப்ப நல்லா கவனிங்க, நீங்க உண்மையா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் எடுத்து தருவார். உண்மையா இருந்தால் நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உண்மையா இருந்தால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அநேகருக்கு அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார். உண்மையா இருந்தால் ஆண்டவருடைய சந்தோஷத்திலே பங்குள்ளவர்களாய் நாம் மாறுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மையா இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இன்னொரு காரியம், மரண பரியந்தம் நீ தாழ்மை உள்ளவனா இரு அப்படின்னு சொல்றார். Be humble until the death. Be humble until the point of death. அப்படி கூட நீங்க எழுதிக் கொள்ளுங்க. நீங்க மரண பரியந்தம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அவர் செய்யாத ஒரு காரியத்தை அவர் ஜனங்களிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. கர்த்தர் இயேசு செய்யாத ஒரு காரியத்தை மற்றவர்களிடத்தில் அவர் எதிர்பார்ப்பதில்லை. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிங்க. பிலிப்பியர் 2:8 என்ன சொல்லுகிறது? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Being found in appearance as a man, he humbled himself by becoming obedient to death. He humbled himself. நல்ல கவனிங்க. ஆண்டவர் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் நீங்க 9ல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் மனுஷ சாயல் ஆனார். தேவனுடைய ரூபம், மனுஷனுடைய சாயல். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. Being in a very nature of God, he did not consider equality with God. He never considered himself equal to God. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அவர் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாதபடி என்று சொல்லி வேதம் சிலுவை மனுஷ ரூபமாகி சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வத்தன்மையை மனித தன்மைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். தன்னை ஒரு தெய்வமாக ஆண்டவர் இயேசு வெளிக்காண்பிக்கவே இல்லை. அவர் வெளிக்காண்பிக்க விரும்பவும் இல்லை. நிறைய அற்புதங்கள் பண்ணும்போது அதிகமா பேசாத, தனியா போயிடுவார். தன்னை பத்தி யாரும் புகழக்கூடாது, தன்னை யாரும் பெருசா கடவுள் என்று சொல்லி பேசக்கூடாது என்று சொல்லியே விரும்புகிற ஒரு கர்த்தர் அவர் இயேசு கிறிஸ்து. நல்ல கவனிங்க. மாம்சத்திலே வெளிப்பட்டிருந்தார், ஆனால் தன்னுடைய தெய்வத்தன்மையை அவர் அந்த மாம்சீகத்துக்குள்ளே, மனித தன்மைக்குள்ளேயே அவர் மறைத்தே வைத்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Because he never considered himself equal to God. அல்ல கவனி, அப்படிதான் போட்டிருக்கு ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, he did not consider equality with God என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. Jesus who had godliness did not reveal that godliness and hide that godliness within the manly nature. மனிதனுடைய அந்த சுவாபத்திற்குள்ளே கடவுளுடைய சுவாபத்தை மறைத்து வைத்துக் கொண்டே இயேசு இருந்தார் என்று நான் சொல்லுகிறேன். அதனால்தான் இயேசுவை பார்த்தவர்கள் அவரை மனிதனாகவே பார்க்கிறாங்க. அவர் அதிகமாக தெய்வமாய் இருப்பதா யாரும் கண்டுகொள்ளவே இல்லை, அதை அவர் விரும்பவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை, அவரை தெய்வமாக யாரும் கண்டுகொள்ளல. யோவான் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா,
அவர் உலகத்தில் இருந்தார், மனித ரூபமாய் இருந்தார். ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. The world did not know Jesus as God. அவரை மனுஷனாகத்தான் பார்த்துச்சு. உலகத்தில் அவர் இருந்தார். தெய்வத்திற்கு சமமான எல்லா குவாலிட்டிஸும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் அவரை அப்படி உயர்த்தி வைத்திருந்தார். எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இயேசுவின் நாமம். எல்லா முழங்கால்களும் முடங்குகிற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாமங்களும் அறிக்கை செய்கிற ஒரு மிகப்பெரிய நாமம் இயேசுவின் நாமம். அப்படிப்பட்ட உன்னத ஸ்தானத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து அந்த தெய்வீக தன்மையை அந்த மனித தன்மைக்குள்ளாய் மறைத்து வைத்து தன்னை தெய்வம் என்று வெளிப்படுத்தவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, உலகமோ அவரை அறியவில்லை. The world did not know Jesus as God. கவனிங்க தேவ பிள்ளைகளே, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 to 11 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமிலிட்டி. தாழ்மைக்கு ஒரு முக்கியமான அடையாளம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அதை தவிர இந்த 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசிச்சு பாருங்க. இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது உலகத்துல தாழ்மைக்கு. நான் சொல்றேன், நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, இயேசு தான் தாழ்மையின் அடையாளம். He is the only God. He is the only best example for humility. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவே சொல்றாரு. அதை நல்லா பாத்தீங்கன்னா, இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியே வந்தார் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. He did not come to be served but to serve அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யத்தான் ஆண்டவர் வந்தார். இந்த உலகத்திற்கு தெய்வமாக அவர் இருந்தாலும், அவர் தெய்வத்திற்கு சமமானவராய் இருந்தாலும், தேவனுடைய ரூபமாய் இருந்தாலும், மனுஷ ரூபம் எடுத்து சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். தன்னுடைய தெய்வத்தின் அந்த தெய்வீக தன்மையை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. தெய்வீக தன்மையை மறைத்து கொண்டவராய் இருந்தார். உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் தன்னை கடவுள் என்று சொல்லி எங்குமே சொல்லலை. கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னார், தானாக எதுவும் சொல்லலை. கேள்வி கேட்டாங்களா? ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா என்று சொல்லி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு தான் இயேசு பதில் சொன்னார், ஆம் நான் அவர் தான் அப்படின்னார். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. மார்க்கு 14வது அதிகாரம் 62வது வசனத்திலே, அதே போல யோவான் 10:30 வாசிச்சு பாருங்க, 10:24 வாசிச்சு பாருங்க, யோவான் 8வது அதிகாரம் 57, 58 வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் இன்ட்யூஸ் பண்றாங்க. எப்படியாவது அவரை அவர்கிட்ட அந்த வார்த்தை வரணும்னு விரும்புறாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில். தன்னை தானாக போய் எந்த இடத்திலும் ஆண்டவர் தன்னை ஒரு கடவுள் தெய்வம் என்று சொல்லவே இல்லை. நல்ல கவனிங்க, ஒரே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, பிசாசு அவரை சோதிக்கிறான். வனாந்தரத்துக்கு 40 நாள் உபவாசம் திரும்பி வந்த உடனே ஒவ்வொரு இடமா கூட்டு போய் அவரை பரீட்சை பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்ப கூட எங்கேயோ எழுதியிருக்கிறத நினைவுல தான் கொண்டு வந்தார். He never considered himself equal to God. அவர் அதை விரும்பவே இல்லைங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு சின்ன பதவியோ ஒரு சின்ன பொசிஷனோ வந்துட்டா நம்மளை பிடிக்க முடியதில்லை. உண்மையிலே சொல்றேன், நமக்குள்ள ஒரு பெருமை வந்துருது. நமக்குள்ளே நம்ம வெளியில சொல்ல மாட்டோம், ஆனா மற்றவங்க நம்ம பெருமைப்படுத்தணும் நம்ம விரும்புவோம். அது மனிதனுடைய இயல்பான காரியம். உங்களுக்கு சரி, எனக்கு சரி, எல்லாருக்குமே அதான் உண்மை. ஆனால் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஒரு உன்னத இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய ஒரு உன்னத நிலைமையை அடைந்த பின்பும் அவர் தன்னை தெய்வமாக வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லை. அவருடைய தெய்வீகத்தன்மை எல்லாவற்றையும் அந்த மனுஷியத்துக்குள்ளேயே அவர் அடக்கி வைத்திருந்தார் என்று சொல்லி, தெய்வத்துக்கு தெய்வீகத்தன்மை உள்ள ஒருவர் எப்படியெல்லாம் அற்புதம் செய்வாரோ எல்லா அற்புதத்தையும் செய்தார். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பயங்கரமான அற்புதங்களை செய்தார். நல்ல கவனி. ஆனாலும் அவர் தன்னை கடவுளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு தன்னை கடைசி வரை சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி. அப்ப நல்ல கவனி. இரண்டாவதாக, மரண பரியந்தம் தேவ பிள்ளையே, சபையே, நீ உன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிற, நீ உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். நல்ல கவனிங்க, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம்? கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. நல்ல கவனி, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்ப நம்ம உயர்த்தப்படணும்னு சொன்னா கர்த்தருடைய கரத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சபையே, விசுவாசியே, கடைசி வரை கர்த்தருக்காக நாம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட இருந்த அதே தாழ்மை,
நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதைத்தான் இரண்டாவதாக ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய எதிர்பார்ப்பு, சபை கடைசி வரை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்த வேண்டும். Be humble until the death. Be humble until the point of death. நீங்க எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவதாக மரண பரியந்தம். முதல்ல மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு. இரண்டாவதாக மரண பரியந்தம் நீ தாழ்மைப்பட்டவனாயிரு, தாழ்மை உள்ளவனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக மரண பரியந்தம் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். Be obedient until death. மூன்றாவதாக மரண பரியந்தம் சபையே நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பும். அதே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. பிலிப்பியர் 2:8 என்ன சொல்கிறது? அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி அப்படின்னு போட்டு நல்ல கவனிங்க. சபை மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளதா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு சபையா இருக்கணும். என்றைக்கும் அல்ல, தேவை உள்ள நேரத்தில் மட்டும் அல்ல, மரண பரியந்தமும் மரணத்தின் விளிம்பில் நிற்கிற வரைக்கும் கூட சபையானது கீழ்ப்படுதல் உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். Becoming obedient to death on the cross. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. He became obedient to death until the cross. நல்ல கவனிங்க. சிலுவை பரியந்தம், சிலுவை மட்டும், சிலுவை பரியந்தம் ஆண்டவர் அவரின் தன்னை கீழ்ப்படிந்தவர் ஆக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. How do we show our obedience to God? நம்ம கேட்கிறேன், நான் எப்படி என்னுடைய கீழ்ப்படுதலை கர்த்தருக்கு நான் காண்பிக்க முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்டால் சில வசனங்களை சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இயேசு உலகத்தில் வாழ்ந்த போது சொன்ன ஒரு வார்த்தை. நாம் இதுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய சிலுவை சுமக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இது ஒரு கேள்வியாகவே ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். நல்லா கவனிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 46லிருந்து 49 வரை யாராவது வாசித்தா கூட நல்லா இருக்கும். லூக்கா 6வது அதிகாரம் 46லிருந்து 49 வரை சீக்கிரமா வாசிங்க. இல்லை என்று சொன்னால் 49வது வசனம் மட்டும் வாசித்தா கூட ஓகே. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 49 தான் படிச்சேன். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? அந்த வசனம் எங்க இருக்கு? எத்தனாவது வசனம்? 46 வாசிங்க. என்னை ஆண்டவரே 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 என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? செய்யாமல் போகிறது, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது என்ன? எப்படி நீங்கள் அதிகமா நம்ம பாத்தீங்கன்னா ஆண்டவரே ஆண்டவரே தோத்திரம் 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 சொல்ற ஆளு என்ன பண்ணலையா? கீழ்ப்படியல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அப்படி why do you call me Lord Lord but do not do what I say? ஆங்கிலத்துல போட்டுருக்கு. அதிகமா கத்தரே 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 சொல்றவன் தான் என்ன பண்ணுவானா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பரிசேயர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க அதிகமா எங்களை கூப்பிடுறீங்க, ஆண்டவரே 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டு நீங்க நான் சொல்றதை செய்ய மாட்டீங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதை விட இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 23 வாசிப்பீங்கன்னா வேத பாரகரை பார்த்து பரிசேயரை பார்த்து உங்களுக்கு ஐயோ, ஓ டு யூ டீச்சர்ஸ் ஆஃப் த லா அண்ட் த பாரிசீஸ். நல்ல கவனிங்க, யூ ஆர் ஹிப்போக்ரைட் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மாய்மாலமா இருக்கிறீங்க. பரிசேயரை பார்த்து உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? வேத பாரகர்களை பார்த்து, டீச்சர்ஸை பார்த்து சொல்றாரு, பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு தெரியுங்களா? வசனம் என்ன சொல்லுது? நாங்க தசமபாக எல்லாத்துலயும் தசமபாக கொடுத்தாங்க. நான் ஆண்டவரை சோத்தரிக்க நம்ம சபையில எல்லாம் நிறைய பேர்
தசமபாகம் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க கூட தசமபாகம் கொடுக்குறாங்க. ஐ பிரைஸ் காட் ஃபார் தட். நல்லா கவனிங்க, அந்த கொடுக்கிற ஒரு கல்ச்சரை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவதனால தவறில்லாத நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், பரிசேயர்கள் வேத பாரகர்கள் எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுத்தாங்க. அந்த வசனத்தை வாசா கூட நல்லா இருக்கு. எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறீங்க, ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கப்பட்டுள்ள நீதி, இரக்கம், விசுவாசம் இவைகளை விட்டு விட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தசமபாகம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ காணிக்க கொடுக்காட்ட கூட பரவாயில்ல, ஆனால் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட முக்கியமான கற்பிக்கப்பட்டுள்ள நீதி, இரக்கம், விசுவாசம் இவைகளை விட்டுறாதீங்க அப்படின்னு. அதுதான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. நான் வந்து தசமபாகம் கொடுத்துட்டா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம் அல்ல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்தார், அதில் வந்து கொஞ்சத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிற விதமாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஆனால் அதையே நாம நீதியாக எண்ணிக்கொண்டு நாம் உட்காரக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வசனத்துக்கு கீழ்ப்படி. நான் எப்படி சிலுவை பரியந்தம் பிதாவுடைய சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்தேனோ, பிதாவுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேனோ, அதே போல என்னுடைய வார்த்தைக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும். மற்ற எல்லா காரியங்களையும் செய்துட்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நாம் ஜெபித்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் எப்படி ஆண்டவருக்கு முன்பாய் நாம் நிற்க முடியும் என்று ஆண்டவர் கேட்கின்றார். தேவ பிள்ளைகளை நல்ல நம்மை உணர்த்துகிற ஒரு வசனங்களாய் இந்த வசனங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே நம்ம உள்ளத்துல இந்த வசனங்களை நீங்க நல்லா போய் படிங்க. நிறைய காரியங்கள் நாம் செய்கிறது கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் நினைக்கிறோம், நினைப்பு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ முக்கியமான காரியத்தை விட்டுட்டே தம்பி. காணிக்கை எனக்கு முக்கியம் அல்ல, காணிக்கை எனக்கு முக்கியம் அல்ல, உன் தசமமாக எனக்கு முக்கியம் அல்ல, நீ வந்து எல்லாத்துலயும் காணிக்கை தசமமாக கொடுக்கிற, அதுவும் எனக்கு முக்கியம் அல்ல, உன்னுடைய தானியங்கள் எல்லாத்துக்கும் தசமமாக கொடுக்கிற, அதெல்லாம் எனக்கு முக்கியம் அல்ல. எது முக்கியம்? நீதி ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முக்கியம், இரக்கம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முக்கியம், விசுவாசம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முக்கியம். இவைகளை நீ விட்டுட்டியப்பா அப்படின்னு அங்கு வேத பாரகரை பார்த்து, பரிசேயரை பார்த்து உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை பார்த்து ஐயோ என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிறபடி நாம் நடக்கவும் கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? மரண பரியந்தம் நாம் கீழ்ப்படிய வேண்டும், சபை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். You neglected more important matters of the law, which is justice, mercy and faithfulness. ஆங்கிலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதப்பட்டிருக்கு. You neglected, நீ விட்டுட்ட, நீ உதறி போட்டுட்டு போயிட்ட முக்கியமான காரியங்களை. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, you neglected more important matters of the law, which is justice, mercy and faithfulness. நம்முடைய சபை முக்கியமான நியாயப்பிரமாணத்தின் முக்கியமான அம்சங்களான இந்த நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கு காணிக்க மட்டும் கொடுத்துட்டு போறத ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆண்டவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் எப்படி பிதாவின் சித்தத்திற்கும் பிதாவின் வார்த்தைக்கும் சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தாரோ அதே போல சபை, ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு, அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். It is important to remember that our obedience is not a matter of duty. நிறைய பேர் இன்னைக்கு நான் காணிக்க கொடுக்கிறது என்னோட டியூட்டி, நான் கீழ்ப்படுத்திட்டேன், நான் அதை செஞ்சுட்டு ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, இது ஒரு கடமையாகவே நம்ம நிறைய பேர் பார்க்கிறோங்க. கீழ்ப்படுதலை நீங்க கடமையாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க. It is important to remember that our obedience is not a matter of duty. We obey him because we love him. Hallelujah. நாம ஏன் தெரியுமா கீழ்ப்படுகிறோம்? ஆண்டவர் மேல அன்புள்ளவர்களா இருப்பதனாலதான் நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி பார்த்தால், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீங்க, என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுவீங்க. நல்லா கவனிங்க. கடமைக்காக அல்ல, அன்பினாலே. Out of love we obey God, out of the love towards God. அதுதான் ரொம்ப முக்கியம். கடமைக்காக வேதத்தில் இப்படி எழுதி சமயத்தில் சொல்லுவாங்க, பிள்ளையை பார்த்து, நீங்க பாரு கீழ்ப்படியல இயேசு சாமி வந்து கண்ணை குத்திடுவார். இப்போ ரீசெண்டா ஒரு சிஸ்டர் சொன்னதை நான் கேவல கேட்டேன். அல்லேலூயா.
சின்ன பிள்ளைகளை மிரட்டுறதுக்காக, இயேசு கண்ணை குத்துறதுக்காக வந்தாரு இல்ல. நல்லா கவனிங்க, இயேசு கண்ணை குத்த மாட்டார். நல்லா கவனிங்க, அவங்க கண்ணை வெளிச்சமாக்குறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, கடமைக்காக ஏதோ பயந்து கொண்டு ஏதோ இப்படி நம்ம பண்ணலைன்னு சொன்னா நாளைக்கு ஏதோ நடந்துருமோ, காலையில ஜெபிக்கலைன்னா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவோமோ, காலையில ஜெபிக்கலைன்னு சொன்னா இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இதெல்லாம் கடமை. ஆனால் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய கீழ்ப்படிதல் அன்பினாலே வர வேண்டும். Out of love you must obey God, out of love towards him. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேதம் சொல்லுகிறது. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்திலே, ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். யோவான் 14:15 என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் கற்பனைகளை கைக்கொள்ளுவான். யோவான் 14:23 ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவன் தான் கீழ்ப்படுகிறவன். அவன் தான் வசனத்தை கை கொள்ளுகிறவன், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன், அன்பினாலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன். அவன்தான், நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரண பரியந்தம் நீ கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு. நாட் அவுட் ஆஃப் ஃபியர், பயந்து கொண்டு, நாட் அவுட் ஆஃப் டியூட்டி, கடமைக்காக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, அது கர்த்தர் எதிர்பார்க்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பினாலே என் மேல் உள்ள ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான், ஒருவன் இடத்தில் அன்பா இருந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுவான். அதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒபீடியன்ஸ் கம் அவுட் ஆஃப் லவ். எப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மேல் அன்புள்ளவர்களா இருந்தால், ஆண்டவருடைய வசனத்தின் மேல் அன்புள்ளவர்களா இருந்தால், நாம் ஆண்டவருக்கு கடைசி வரை மரண பரியந்தம் நாம் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி வேதம் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3 காரியங்களை நான் அந்த மாலை வேளையில் சொல்லியிருக்கிறேன். Be faithful until death. Be faithful until the point of death. மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாய் இரு. சபையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். இரண்டாவதாக be humble until death. மரண பரியந்தம் தாழ்மை உள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். மூன்றாவதாக be obedient until death. மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். சிவர்னா சபைக்கு சொன்ன அதே வார்த்தையை இந்த மாலை வேளையிலே ஆங்கர் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் காஸ்பல் என்ற சபையே உங்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க. காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? சங்கீதம் 48:14 சொல்கிறது, இந்த தேவன், கரங்களை வைத்து சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நீ மரண பரியந்தம் உண்மையாய் என்று சொல்லி எதிர்பார்க்கிற அதே ஆண்டவர், தேவ பிள்ளையே, நீ மரண பரியந்தம் உன்னை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க. உலகத்தில் உபத்திரவங்கள் வரும். பிசாசானவன் உங்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வருவான், பாடுகளை கொண்டு வருவான். ஆனால் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாய் இருங்க. ஏனென்று சொன்னால் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறது கர்த்தருடைய கிருபை. கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறது கர்த்தருடைய கிருபை. நீங்க உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். நீங்கள் உண்மையாக இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். தேவ பிள்ளையை, நீ உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு நீ அதிகாரியாய் ஆண்டவர் உன்னை மாற்றுவார். நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால் எஜமானனின் சந்தோஷத்திலே நீ பங்கு பெறுகிறவளாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இதோடு என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். மேல பார்த்து துறை அவங்க கரங்களில் கொடுக்கிறேன். இந்த கேட்ட வசனத்தை, இந்த சத்தியத்தின் அடிப்படையில் இப்போது அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்கலாம். ஆமென். ஆமென். ஆண்டவரே, நம்ம எல்லாரும் இணைந்து உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசலுக்கான அந்த ஆண்டவரே காரணங்களை நாங்கள் தியானித்தது போல இன்றைக்கு இந்த 7 சபைகளில சிபர்னா சபையும் ஆண்டவரே நீ ஒரு உண்மையுள்ள சபையாய் பார்த்தீங்கப்பா. மரண பரியந்தம் உண்மையா இருக்கும்படியாய் ஆண்டவரே நீங்க கர்த்தாவே எங்களோடு இன்றைக்கு பேசின இந்த 3 காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ராஜா சபைக்கு நீங்க ஸ்பெசிபிக்காக ஆண்டவரே நீங்க பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மரண பரியந்த உண்மையுள்ளவனா இருந்தால் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி இன்றைக்கு ஆண்டவரே குறைந்திருக்கிறார்கள் என்று அல்ல, இன்றைக்கு உண்மை இல்லாதவர்களாய் ஆண்டவரே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற வேளையில சபையை பார்த்து ஆண்டவரே நீங்க உண்மையுள்ள ஜனங்களா இருங்கள் என்று சொல்லுகிறீரே. நன்றி ஆண்டவரே. ஏனென்று சொன்னார், எங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
எங்களை அழைத்தவர் நீர் பரிசுத்தர், எங்களை அழைத்தவர் நீர் உண்மையிலவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொன்னபடி இதுக்கு நீங்க அப்படியே செய்ய போறீங்க ஆண்டுப்பா. இந்த ஆங்கில சபையை அப்படியா நீங்க மாற்ற போறீங்க. உண்மையில சபையை உமக்கு முன்பாக கரை திரையற்றவர்களாய் ஆண்டவரை பழுதற்ற மனவாட்டியாய் ஆண்டவரை உமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள நீங்க விரும்பினபடினாலே ஆண்டவரே இந்த வசனங்களை கூட நீங்க உம்முடைய அடியார் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறீங்க, பேசுனீங்க. அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் உண்மையிலவர்களாய் இருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை தருவீரப்பா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவீர் ஆண்டவரே. கொஞ்சத்துல நாங்கள் உண்மையை நாங்கள் காண்பித்தோம் என்று சொன்னார், அநேகத்தின் மேல அதிகாரியாக எங்களை வைக்க போறீங்க. எங்க சபையின் ஜனங்களை அப்படியா நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க ஆண்டவரே. அப்பா, we will share the happiness of you Lord. உம்முடைய சந்தோஷத்தை நாங்கள் ஆண்டவரே பங்கு கொள்ள எங்களுக்கு ஸ்லாக்கியம் கொடுக்கிறீரே. நன்றி 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 என்று சொல்லுவோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஒருவேளை நீங்க மைக்கில் சத்தம் வராம இருந்தாலும் நீங்க இருதயத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, எங்களை அப்படி நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மோசையாலே சொல்ல முடிந்தது அல்லவா, ஒரு சாமுவேலாலே சொல்ல முடிந்தது அல்லவா, ஒரு பவுலாலே சொல்ல முடிந்தது அல்லவா, உண்மையுள்ளவன் என்று மோசையை குறித்து நீங்க சாட்சி கொடுத்தீங்களப்பா, எங்களை குறித்து நீங்க சாட்சி கொடுக்கணும்ப்பா ஆண்டவரே. மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே அதற்கு உண்மையே நீங்க உதாரணமாய் வைத்திருக்கிறீங்க. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ராஜா. நீங்க அதை கொள்ளையாடின பொருளாய் ஒரு நாள் என்னல ராஜா, ரூபம் ஆண்டவரே தேவனாய் இருந்தும் அப்பா நீங்க பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். நீங்க கற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தினது போல நாங்களும் வெளிப்படுத்த எங்களுக்கு தாழ்மையை தாங்க, தாழ்மை இளவர்களுக்கு திரும்ப அளிக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு மேலும் கர்த்தரை நீங்க ஊற்ற போறீங்கப்பா. நாங்கள் இன்னும் தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள நீர் மரண பரியந்தம் ஆண்டவரை கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினது போல எங்களையும் ஆண்டவரே unto the point of death, Lord, we make us to be humble enough, Lord. ஆண்டவரே, give us that heart of humility, Master. அதை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நீர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதை காண்பித்தீர் ஆண்டவரே. நாங்களும் சிலுவையை எடுத்து உன் பின்னை பின்பற்றி வரும்படியா இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அப்பா நீங்க சொல்லுகிறபடி நாங்கள் செய்யாமல் போக கூடாதப்பா. கற்பாறையின் மேல் நாங்கள் ஆண்டவரே கட்டுனவர்களாய் உண்மை ஆண்டவரே நாங்கள் பின்பற்றுகிறவர்களா எங்களை மாற்றுங்க ராஜா. கரத்துல ராஜா நாங்கள் அதை காண்பிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையில அன்பா இருந்தால் நாங்கள் கீழ்ப்படிவோம், வசனங்களை கை கொள்வோம் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் எல்லாரும் கைகளை உயர்த்தி நாங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது மரண பரியந்தம் ஒரு ஆண்டவரே சதா காலங்களில் நீர் எங்களுடைய தேவன். Lord, you are our Lord, Lord. You are lead us until the point of வரைக்கும் எங்களை கைவிடாமல் நடத்துகிற உண்மையுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்திருக்கிறபடியான கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய ஊழியக்காரரை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க, இன்னும் வெளிப்பாடுகளை சபையிலே கொடுத்து எங்க ஜனங்களை நல்ல வசனங்களிலே உருவாக்கி ஆண்டவரே எங்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.